உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இந்த ஞானஸ்நானம் கூட தேவனோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. எங்கே ஒரு வசனம் வாசிக்கலாம். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமுடைய அவர் பண்ணின உடன்படிக்கையும். அங்கே உடன்படிக்கை நமக்கு தெரியும், அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்கங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர் அதை உடன்படிக்கை கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது. அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அது என்ன சொன்னாரோ, என்ன உடன்படிக்கை பண்ணாரோ அது பூரா அங்கே எழுதியிருக்கு. திரும்ப வாசிக்கலாம். எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமுடைய அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திரமா பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். ஓகே, ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணாராம். அதை நிமித்தம் ஈசாக்குக்கு ஒரு ஆணையிட்டாராம். அந்த கதை ஆபிரகாம் ஈசாக்கை பற்றி நீங்கள் முன்னாடி ஆதியாகமத்தில் வாசிச்சிங்கன்னா அதெல்லாம் வரும். ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணுறார். நீ உன்னுடைய குமாரனை கொடு, நான் என்னுடைய குமாரனை கொடுக்குறேன், உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும், நீ பரலோகம் வரலாம் அப்படின்னு ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணுறாரு. ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணிவிட்டு உங்கள் அப்பா கிட்ட இது மாதிரி உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், அது நிமித்தம் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஈசாக்கு கிட்ட சொல்கிறார். அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். இதை கொஞ்ச நாளைக்கு நினச்ச அப்புறம் மறந்துடுறதில்ல. என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும், யாக்கோபுன்னா யாக்கோபுடைய சந்ததி எல்லாரும், பிரமாணமானா கற்பனையா, எதை ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கையை யாக்கோபுக்கு பிரமாணமாக, இதாண்டா உங்களுடைய இது நியாய பிரமாணம், உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லி திட்டமாக சொல்லிட்டார். இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி யாக்கோபுக்குன்னு சொல்கிறாரு, அப்புறம் இஸ்ரவேலுக்குன்றாரு. யாக்கோபு யார், இஸ்ரவேல் யார்? ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். யாக்கோபுக்கு தான் இஸ்ரவேல்னு பேர் வச்சார். ஏன்னா ஜெபத்தில் உறுதியாக பிடித்து கொண்டு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். அதே போல் எலிசா சொன்னான், உம்மக்கிட்டேருந்து 2 பங்கு கிடைக்க வரைக்கும் உண்மை விடுறதில்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விடாப்பிடியான ஜபத்தை சொல்லுது. அதாவது உறுதியான ஜபம். அதை சூழ்நிலைகள் நிமித்தம் கிடைக்காதோ அப்படின்னு நினைக்கிற நினப்பு இல்லாமல் கட்டாயமாக எனக்கு கிடைக்கும், நிச்சயமாக எனக்கு கிடைக்கும்னு உறுதியாய் நம்புகிற. இங்கே இந்த யாக்கோபுக்கு அர்த்தம் என்ன? ஏமாற்றுக்காரன். இஸ்ரவேலுக்கு அர்த்தம் என்ன? எ பிரின்ஸ் வித் காட், தேவனுடைய பிள்ளையா அங்கே இருக்க ஒரு குமாரனாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை சொல்கிறாரு.
அப்போ யாக்கோபுக்கு பேர் மாற்றி இப்படி வச்சாரே, அதனால் இப்போ என்ன சொல்கிறாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 பேரை பற்றி தான் அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன்னு சொல்கிறாரு. இந்த 3 பேருக்கு அவர் கொடுத்திருக்கிற ஒரு உடன்படிக்கை, 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமுடைய அவர் பண்ண உடன்படிக்கையையும், அவர் ஈசாக்குக்கு அந்த உடன்படிக்கை நிமித்தம் இட்ட ஆணையையும் அப்படி வாசித்தா நமக்கு இன்னும் விளங்கிடும். ஆபிரகாமுக்கிட்ட உடன்படிக்கை பண்ணதுனால உனக்கு இந்த ஆணையிடுகிறேன், நான் உன்னை வாழ்நாளால் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆணையிடுகிறேன். ஈசாக்கு கிட்ட ஆணையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அது யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும். யாக்கோபுக்கு இதாண்டா உன் ஜபமாக இருக்கணும், இதான் உன் வாழ்க்கையாக இருக்கணும், இது இந்தபடி தான் நீ வாழணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி, உங்கள் சுதந்திரமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். ஆபிரகாம் நிமித்தம் இந்த தேசம் ஆபிரகாமுடைய சந்ததி எல்லாத்துக்கும் அப்படி வருது. அதனால் இந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். யார்? யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்குமா அவர் சொல்கிறார். 2 பேரும் ஒரு ஆள். அந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? அது ஒரு விசேஷமான ஒன்று. பைபிளில் வேற எங்கேயும் அந்த மாதிரி கிடையாது. நீ உன்னுடைய குமாரனை கொடு, நான் என்னுடைய குமாரனை கொடுப்பேன், அவர் உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வார், அப்பொழுது நீ பரலோகம் வந்து விடலாம். ஆனால் யார் பிள்ளையை கொடுப்பா? யார் பிள்ளையை போய் பலியிடுவா? அது நடக்காத காரியம். ஆனால் தேவனுடைய நடத்துதல், ஆபிரகாமை போய் பிள்ளையை பலியிடுறதுக்கு கொண்டு போயிட்டான், பலியிட கத்தியும் வாங்கிட்டான். ஆனால் உண்மையிலேயே இவனுடைய இருதயத்தை பார்த்த தேவன் அவனை பிள்ளையை கொல்ல வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவர் கொடுக்குறேன்னு சொன்ன அவர் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை கொடுத்தான். இப்போ தேவன் தம்முடைய குமாரனை கொடுக்கணும். அதை இப்போதைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை செலுத்து, ஆனால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா அவர் வருவார். அதை தான் இயேசு சொல்கிறார். ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அப்போ அந்த ஆபிரகாமுடைய கர்த்தர் பண்ண உடன்படிக்கை எப்போ தான் பூரணம் அடைஞ்சது? ஆபிரகாமுடைய கர்த்தர் பண்ண உடன்படிக்கை எப்போ தான் அது பூரணம் அடைஞ்சது? இயேசு வந்து பூமியில் தன் ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்து போகணும். அது வரைக்கும் ஆபிரகாமுடைய பண்ண உடன்படிக்கை பூரணமாகவில்லை. ஆனால் ஆபிரகாமுடைய பண்ண உடன்படிக்கை தான் இயேசுவை பூமியில் கொண்டு வர ஒரு வழி உண்டாக்கிற்று. பிசாசு சொல்லுவான், இந்த பூமி முழுசு என்னது, கர்த்தரை யாராவது ஒருத்தர் வரக்கூடாது அப்படின்னுவான். ஆனால் இந்த பூமியில் இருந்த ஒரு மனுஷன் ஆபிரகாம், நான் தேவனோட உடன்படிக்கை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தேவனோட உடன்படிக்கை பண்ணதுனால தேவனுக்கு பூமியில் வர்றதுக்கு ஒரு வழி உண்டாச்சு. பூமி முழுச பிசாசோடைய ஆளுகையில் நீ வரக்கூடாதுன்றான். எகிப்து தேசத்தில் ரட்சகனாகிய மோசே பிறக்கிறதுனா ஐயோ அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவச்சிகள்கிட்ட சொல்லி ஆண் பிள்ளைனா கொண்டு ஓடு. அப்புறம் சிலர் ஏமாற்றி விட்டாங்கன்னு சொல்லி ஆண் பிள்ளையும் கொண்டு போய் நைல் நதியில் போடு. அதாவது ரட்சகர் வர்றாருனாக்க இங்கே இருக்க பிசாசுக்கு இந்த ஊர் மக்களுக்கு தாங்கலை. இயேசு பிறந்துட்டாரா, கொன்று. ஏரோது சட்டம் போடுறான், 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்லணும்னு. அப்படி அதே மாதிரி நிலைமையில் பூமியில் இயேசு வருவார், நோ வரக்கூடாதுன்றான். ஆனால் இப்போ பூமியில் இருக்க ஒரு மனுஷன் ஆபிரகாம் தேவனோட உடன்படிக்கை பண்ணிக்கிட்டான். அப்போ ஆபிரகாமுடைய அழைப்பு நிமித்தம், அதாவது ஒரு வீட்டுக்கு ஃபங்க்ஷன் போனால் இன்விடேஷன் கொடுத்த மாதிரி, ஹலோ அழைப்பு, திருமண அழைப்பு அப்படின்னு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்கல்ல. ஆனால் இன்விடேஷன் இல்லாமல் யார் போகிறது? ஒருத்தரும் போக மாட்டாங்க. இப்போது பூமி முழுவதும் பிசாசோடைய கண்ட்ரோலில் இருக்குது.
எப்படி கர்த்தர் வர்றது? இங்கே இருக்க ஒரு மனுஷன் கூப்பிடணும், கர்த்தாவே நீர் வரணும், நீர் வந்து தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்க வேண்டும். இப்போ தான் ஜபத்துக்கு முக்கியத்துவம் தெரியுதா? இவன் கூப்பிட்டாதான் அவர் வருவேன்றார். அப்படி வந்து இவனோட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு பார்த்தா இப்போ இவன் கூப்பிட்றான், அந்த உடன்படிக்கையின்படி இயேசுவை நீர் அனுப்பணுமே அப்படின்னு. அப்போ இந்த உடன்படிக்கையானது இயேசுவை வர வைத்தது. இந்த உடன்படிக்கையில் இன்னொரு விஷயம் என்னன்னா, உன்னுடைய தேவைகளுக்கு நான் வருவேன், என்னுடைய தேவைகளுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்ல வர்றது. இது வந்து ரத்தம் சிந்தி உடன்படிக்கை பண்ணினதாக நீங்கள் பார்க்கிறீர்கள். இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை செய்தார். அதை இது வந்து உலகத்துக்கெல்லாம் இயேசு வந்து பாவத்துக்கு பரிகாரம் செய்கிறதா வந்தாலும் கூட, நீங்கள் ஞான ஸ்நானம் எடுக்கும்போது நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறீர்கள். ஆபிரகாமுடைய உடன்படிக்கை இயேசுவை வர வைக்குது. ஆபிரகாமுடைய உடன்படிக்கை இயேசுவை பூமியில் வர வைக்குது, சிலுவையில் பாடுபட வைக்குது, மரிக்க வைக்குது, உயிர்த்தெழுந்து போக வைக்குது. இதெல்லாம் ஆபிரகாமுடைய பண்ண உடன்படிக்கை, அதன்படி நடக்குது. ஆனால் நீங்கள் ஞான ஸ்நானம் எடுக்கும்போது தேவனோட கூட தனிப்பட்ட ரீதியிலே நீங்கள் உடன்படிக்கை பண்ணுகிறீர்கள். 2 கேள்வி அந்த ஞான ஸ்நானத்தப்ப. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறீர்களா? 2வது கேள்வி, இந்த இயேசுவை உங்களுடைய ஆண்டவர் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக ஜீவனுள்ள காலமெல்லாம் வாழ்வீர்களா? 2 கேள்வி. இப்போ 2 கேள்வி என்ன சொல்லுது? இயேசுதான் ஆண்டவர் இரட்சகர், அவரை நான் பிடிச்சுக்கிருவேன், அவ்வளோதானே. இயேசுவே இரட்சகர், அதாவது அவர் தான் உன்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் பண்ணவர். கேள்வி என்ன சொல்லுது? இயேசுவே ஆண்டவர், அவர் இந்த பூமியில் வந்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். அதை விசுவாசிக்கிறேன். முதல்ல அவர் இரட்சகர்னு விசுவாசிக்கிறீங்க. 2வது நான் ஏற்றுக்கிறேன். அவரை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா, ஏற்றுக்கிறீங்களா? ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய பிள்ளையா வாழ்வீங்களா? அப்படி கேட்குறப்ப ஆமாண்ட உடனே அப்போ நீங்கள் தேவனோட கூட நீங்கள் தனிப்பட்ட ரீதியிலே உடன்படிக்கை பண்ணிவிட்டீர்கள். இந்த ரட்சிக்கப்படாத ஆளுகள்லாம் அந்த தனிப்பட்ட ரீதியில் உடன்படிக்கை பண்ணலை. ஆனால் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெறுகிற யாவரும் தேவனோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்கள். இப்போ கடந்த வாரத்தில் ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் தேவனோட கூட நேரடியாய் உடன்படிக்கை செய்தவர்கள். அதை தான் மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரத்தில் 26, 27, 28 மத்தேயு 26 26, 27, 28 அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. புதிய உடன்படிக்கைக்குரிய ஆபிரகாமுடைய உடன்படிக்கை இயேசுவை பூமியிலே கொண்டு வருகிறது. இப்பொழுது நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது நீங்கள் தனிப்பட்ட ரீதியிலே தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறீர்கள். இந்த பேப்டிசம் மாதிரி வேற ஒன்று பழைய ஏற்பாட்டில் இருக்குதா இல்லையான்னு நீங்கள் தேடினீங்கன்னா, சர்க்கம்சிஷன், விருத்த சேதனம் செய்கிறது. பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் என்பது நாங்கள்லாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால விருத்த சேதனம் செய்கிறோம் என்று ஆபிரகாமும்
அவனுடைய சந்ததியார் யாவரும் விருத்த சேதனம் பண்ணினார்கள். அதே போல் புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய விருத்த சேதனம் என்று பைபிள் எல்லாம் எழுதியிருக்கிறத நீங்கள் வாசிக்கலாம். நம்முடைய இருதய விருத்த சேதனம் பண்ணப்படணும்னு நீங்கள் வாசிக்கலாம். அப்போ தேவனோட உடன்படிக்கை விருத்த சேதனம் பண்ணது போல் பூமியில் இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறவர்கள் ஞான ஸ்நானத்தின் மூலமாய் அந்த விருத்த சேதனத்தை பெறுகிறார்கள். அதுனா தேவனோடு கூட தேவனுக்கு சொந்தம் என்று உரிமை பாராட்டுகிற ஒன்று. முதலாவது விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டது. பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டன. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் 10 கட்டளைகளை கொடுக்கிறார். நீ இதுபடி வாழணும். 10 கட்டளைகள் என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் இருக்கக்கூடாது, வேற எங்கேயாவது போகக்கூடாது. ஆனால் இந்த ஆளுகள்லாம் பாகால தேடி தேடி போனாங்க. போகக்கூடாது. எப்படி கிறிஸ்தவனாக வாழ்கிறது, எப்படி தேவனுடைய பிள்ளையாக வாழ்கிறது, இப்படி தான் அந்த ஞானஸ்நானத்தில் இவரை உடைய ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா ஜீவனுள்ள காலமெல்லாம் வாழ்வீர்களா? அந்த கேள்வி பெரிய அர்த்தமுள்ள கேள்வி. அவர் தான் உங்களுக்காக பாவத்துக்கு பரிகாரம் பண்ணாராங்கிறது ஒரு கேள்வி. அதை நீங்கள் நம்பி ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா ஜீவனுள்ள நாளெல்லாம் வாழ்வீர்களாங்கிறது அடுத்த கேள்வி. அப்போ தேவனோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய், தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணவர்களாய் நீங்கள் வாழ்வீர்களா அப்படிங்கிறதான் கேள்வி. தேவனோட உடன்படிக்கை பண்ணிட்டா அவர் எப்படி நம்மை நடத்துவாருங்கிறத இன்னொரு விதத்தில் பார்க்கலாம். தேவன் நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறாரு? அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் தேவையான குழந்தை பிறக்கணுமா, பிறக்கிறதுக்கு ஒரு வசனம் இருக்கும். அப்புறம் பிள்ளைய வளர்க்கறதுக்கு, சுகமாக வைக்கிறதுக்கு, நல்ல ஒரு சுகத்தோட நல்ல வாலிப பொண்ணாக வர்றதுக்கு அந்தந்த காலங்களுக்கு தேவையான வசனங்கள்லாம் பைபிளுக்குள்ளே இருக்குது. அப்புறம் கல்யாணம் பண்ணப்ப, அப்புறம் வயதான காலத்தில், எல்லா காலகட்டங்களிலும் நீங்கள் நன்றாக இருப்பதற்கு, ஜெயமாக இருப்பதற்கு தேவையான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பைபிளில் எழுதியிருக்கு. தேவனோட உடன்படிக்கை பண்ணினவர்களுக்கு மாத்திரம் இது சொந்தம். உடன்படிக்கை பண்ணாதவர்களுக்கு இது கிடையாது. அவங்களுக்கு விளங்க கூட விளங்காது. அப்போ ஆபிரகாமுக்கு நீ விருத்த சேதனம் பண்ணினாதன் அப்படின்ட்டாரு. அப்போ அவன் வீட்டில் இருக்க எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணாங்க. இஸ்மவேல் கூட அன்றைக்கி விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கும் அரபு மக்கள் அவங்க விருத்த சேதனம் பண்ணுறாங்க. ஆபிரகாமின் சந்ததி அரபு மக்கள், இஸ்மவேலின் சந்ததி அது அவங்க விருத்த சேதனம் இன்னும் பண்ணுறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அந்த சட்டம் இல்லை. பார்த்தீங்களா? அது பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம், புதிய ஏற்பாட்டில் இயேசுவை ஏற்றுக்கொண்டதாக ஞான ஸ்நானம் மிகவும் முக்கியமானதுங்க. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்லுவார், விருத்த சேதனம் இல்லாத ஒருத்தனையும் இந்த தேசத்தில் நான் இஸ்ரவேல் தேசத்தில் வைக்க மாட்டேன் அப்படின்றவார், கொன்றுவேன்வார். அப்போ விருத்த சேதனம் பண்ணுனா தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி தேவனோட இருக்கிறேன்னு அர்த்தம். விருத்த சேதனம் பண்ணலைன்னா அந்த தேவன் எனக்கு வேண்டியதில்லைன்னு அர்த்தம். அப்படி போயிடுது. அப்போ தேவனோடு கூட உடன்படிக்கை, அதுக்கு அடையாளமாக விருத்த சேதனம் இருந்தது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியிலே தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுவது ஞானஸ்நானத்தின் மூலமாக. அப்படி ஞானஸ்நானம் எடுத்தால் என்ன கொடுக்குறேன்னு சொன்னார்? வாழ்க்கையின் தேவைக்கேற்ற எல்லா வாக்குத்தத்தங்களையும் இதில் கொடுத்துருக்கிறேன்றார். அந்தந்த சமயத்துக்கு தேவையான வாக்குத்தத்தங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு வந்து பலிக்கிறது. அது எப்படி எடுத்துக்கிறது? இப்படி சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, அதனால் எனக்கு நடக்க கிடவாது. எவ்வளோ சிம்பிளாக வருது பாருங்கள். இருதயம் நல்லா இருக்கிறப்ப சிம்பிளாக சொல்லலாம், அது நடந்துடும்.
சில பிள்ளைங்க அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னா காரியத்தை சாதிச்சிடும். இன்னொன்று கொடுக்கலைன்னா நான் விட மாட்டேன், அவன் நாங்கள் உருண்டு பிறண்டு அப்படி தான் வாங்கணும்னு சில பிள்ளைங்க நினைக்குதுங்க. ஆனால் அப்பாட்ட கேட்டால் கிடைக்கும். அப்போ கேட்குற ஒரு நல்ல மனநிலை அது இருந்ததுன்னா நமக்கு கிடைக்குது. நீங்கள் விசுவாசத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த விசுவாசம் ஒரு முக்கியமான பகுதி. அவர் சொன்னதை நம்புறது, அவர் சொன்னதை நம்புறது. அதை நம்பாமல் தான் வேறு தெய்வ வழிபாட்டுக்கு போகிறாங்க. அவர் சொன்னதை நம்பாமல் தான் இந்த உலகத்தார் என்ன செய்கிறாங்களோ அதுபாடி நம்மளும் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கும் உலகத்தாருக்கும் ரொம்ப வித்தியாசம் ஒன்று இல்லாமல் போய் தெரியாமல் போயிடுது. கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பாங்க, ஆனால் உலகத்தார் போல் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் உலகத்தாருக்கும் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு வித்தியாசம் தெரியாத ஒரு நிலைமை அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நம்பினீங்கன்னா அது உங்களை மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமானவர்களை பிரித்து காட்டும். நம்ம பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமாக இருக்கணும், பொய் பேச. இந்த பத்திரக்கடமையில் போட்டிருக்கேன், உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னென்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். விக்கிரகங்களை செய்யவோ நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம். அடுத்து கர்த்தருடைய நாமத்தை இல்லை வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்கிறோம் நினைப்பாயாக. அப்போ தான் அதை செய்வோம். பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் தாயும் எதுக்கு? அப்போ தான் நீ நல்லா இருப்ப. ஓகே. அடுத்து கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக. இந்த வார் இந்த 10 கற்பனைகளின்படி நீ வாழணும் அப்படின்னு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். யாருக்கு? ஆபிரகாமின் சந்ததி, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணினவர்கள். அவங்களுக்கு சொல்கிறாரு, இந்த 10 கற்பனைகளின்படி நீ நட, அப்போ தான் நீ என்னை விட்டு போக மாட்ட. இந்த 10 கற்பனையோடைய மிக முக்கியமான ஒரு காரியம் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைநிறுத்துவது. கர்த்தரை விட்டு வேற எங்கேயும் போகாமல் நம்மை நிலைநிறுத்துவது. ஏன்னா வேறு தெய்வம் இல்லை, விக்கிரகங்களை செய்ய நமஸ்கரிக்கக்கூடாது. அப்புறம் கர்த்தருடைய நாள், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைக்கணும். அவர் பேரை கெடுத்துடக்கூடாது. வீணிலே வழங்காதிருப்பாயாக. இது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையுடைய சாராம்சம். 4 பாயிண்ட்டு. உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அடுத்து விக்கிரகங்களை செய்ய நமஸ்கரிக்க வேண்டாம். 4வது ஓய்வு நாளை 3வது ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். 4வது கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்ப. இது 4ம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய உறவை காட்டுகிறது. மீதி 6ம் மனுஷருக்குள்ளே மனுஷருக்கு மனுஷர் இருக்கக்கூடிய உறவை காட்டுகிறது. தகப்பனும் தாயையும், அப்புறம் கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது, எல்லாமே மற்ற நம்ம சமுதாயத்தில் மற்ற இருக்கக்கூடிய மனிதர்களோட கூட இருக்கக்கூடிய உறவை காட்டுகிறது. கடைசியில் இச்சியாதிருப்பாயாக. இந்த கற்பனைகளின்படி நீங்கள் வாழும்போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை காத்து கொள்வீர்கள். நியாயப்பிரமான ஒரு மனுஷனை ரட்சிக்காது, ஆனால் விருத்த சேதனம் அவனை ரட்சித்தது. ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணினா அது ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களுக்கு அடையாளம்னு சொல்லியிருந்தார். ஆனால் விருத்த சேதனம் பண்ணிட்டும் அவங்க ஒழுங்கெல்லாம் போயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தையும் கொடுத்தாரு. இந்த நியாயப்பிரமாணத்தை ஒழுங்காக பின்பற்றினா கர்த்தரை விட்டு இவங்க போக மாட்டாங்க. இன்றைக்கு நாம் 10 கற்பனைகளை நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த அப்படி தான் ஒவ்வொரு தடவையும் 10 கற்பனையும் சொல்லி உங்களையும் சொல்ல வச்சுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா இந்த கற்பனைகளை விட்டு சொல்லிக்கிட்டே இருந்தால் போக மாட்டான். அதுதான் கர்த்தர் ஏற்படுத்தியிருந்தார். சரி, இங்கே பாருங்கள், இந்த உடன்படிக்கை எவ்வளவு விசேஷமானது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டில் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். எங்க 1 சாமுவேல் 17 43வது வசனம் முதல்
பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடே என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். என்ன சபித்தான்? என் சாமி, இந்த சாமி உன்னை இப்படி நாசமாக்குவதாக அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய தெய்வங்களை கொண்டு, பாருங்க, இவன் அவனுடைய தெய்வத்தை வச்சு பேசுகிறான், தாவீது தன்னுடைய தெய்வத்தை வச்சு பேசுகிறான். போட்டி யாருக்கு? மனுஷர்களுக்குள்ள இல்லை, போட்டி தேவர்களுக்குள்ளே வந்துடுது. நடந்து போச்சு அப்படி. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட இடத்துல வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, இடத்துல வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். கொன்று ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகத்துக்கும் மாம்சத்தை கொடுப்பேன் அப்படின்றான். சில சமயத்தில் இந்த ஆளுக பேசுகிறத கேட்டால் நமக்கு ரொம்ப உண்மையிலே பயம். இப்படி நிற்கிறான், இப்படி வேறு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பயம் பிச்சுக்கிட்டு வருது. ஆனால் இங்கொருத்தையும் பாருங்கள், அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் இடத்துல வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உடத்திலே வருகிறேன். எப்படி சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா? இவனுடைய நம்பிக்கை என்ன? இவன் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணால் எங்க அதை முன்னாடியே ஒரு இடத்துல பார்க்கலாம். அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு விருத்தசேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். அவன் எதை சொல்கிறான்? தேவனோட கூட பண்ண உடன்படிக்கையை தான் விசேஷமாக சொல்கிறான். விருத்தசேதனம் இல்லாத இவன் யார்? அப்படி ஒரு கேள்வி வருது. விருத்தசேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் அப்படின்றான். அப்போ இவன் தேவனோட கூட எப்படி உடன்படிக்கை பண்ணதா சொல்கிறான்? நான் விருத்தசேதனம் உள்ளவன், நான் தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணவன், அதனால் கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி இவன் எவ்வளோ தைரியமாக 46வது வசனம், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எங்கேயோ போட்டி அவனுடைய தெய்வத்துக்கும் இவனுடைய தெய்வத்துக்குமா ஆகி போயிடுச்சு. அதனால் இவன் என்ன சொல்கிறான்? அவன் ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மிருகங்களுக்கும் சரீரத்தை கொடுப்பேன்னா, இவன் என்ன சொல்கிறான்? உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை, இவன் ஒருத்தனை மட்டும்தான் ஆகாயத்து பறவை கொடுக்குறேன்னா, இவன் என்ன பண்ணுறான்? பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன், அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று. அவன் எதை சொல்கிறான்? தேவன் இருக்கிறார் என்று பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகிற போராட்டங்கள் எல்லாம் எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய தேவன் பெரியவர், இவர்தான் உண்மையான தேவன் என்று மக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஏதோ ஒன்று செய்கிறார். தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இந்த உடன்படிக்கையை நினைத்து விருத்தசேதனமில்லாத இந்த பெலிஸ்தன் யார் என்று சொல்லி அந்த பிரிவு வந்துச்சு. பார்த்தீங்களா? நான் தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணவன். இப்போ நீங்களும் நான் என்ன சொல்ல முடியும்? நான் ஞானஸ்நானத்தின் மூலமாய் தேவனோட உடன்படிக்கை செய்திருக்கிறேன்.